இந்த கொடிச்சியில் எடுத்து செல்லப்பட போகிறது. நாளைய நாள்ல வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்த சுவாமியினுடைய 2025ஆம் ஆண்டுக்குரிய மகோற்சவம் பரம்பரையாக திருக்கேஸ்வரம் வள்ளிய கோயில் எல்லாம் இந்த செங்குந்தர் தலையில சுமந்து வரப்பட்டு பின்னர் இதுக்கென்று இந்த கொடிச்சியில கொண்டு போகிறதுக்கென்றே சரி கட்டி வச்சிருக்க ஒரு தேர். வரலாற்று சிறப்போடு நல்லூர் கந்தசாமி ஆலயத்தினுடைய உலக மக்கள் எல்லாவற்றால் தமிழர்களுடைய மிகப்பெரிய அடையாளம் யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி கோவில் 2025ஆம் ஆண்டுக்குரிய மகோற்சவம். இந்த இடத்துல எல்லாருக்குமே ஞாபகம் இருந்துக்கலாம். கடந்த வாரம் இந்த காளாஞ்சி கொண்டு வந்து கொடிச்சியில செய்வர்களுக்காக கொடுக்கப்பட்டிருந்தது. அங்க இருந்து இந்த கொடிச்சியில் எடுத்து செல்லப்பட போகிறது. நாளைய நாள்ல வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமியினுடைய 2025ஆம் ஆண்டுக்குரிய மகோற்சவம் கொடியேற்றத்தோடு ஆரம்பமாகிறது. சில பண்பாடுகள் பாரம்பரியங்கள் அப்ப இருந்து இப்ப வரையும் அப்படியே இருக்கின்றதான் இந்த கோயிலினுடைய இன்னும் ஒரு தனிச்சிறப்பான விஷயம். இன்றைய நாள்ல இந்த காளாஞ்சி கொடுக்குற அந்த விஷயம் இந்த இடம்பெறக்கூடிய பூஜை வழிபாடுகளை தொடர்ந்து இங்க இருந்து எடுத்து செல்லப்பட்டு தேர்ல இங்க தலையில சுமந்து செல்லப்படும். பிறகு தேர்ல எடுத்து செல்லப்பட்டு கோயில்ல வந்து கொடுக்கப்படும். என்ன நடக்க போகுது இந்த காணொலியில பார்க்கலாம். யாழ்ப்பாணம் கல்வியங்காட்டு சந்தை, அந்த சந்தி இருக்குது. அந்த சந்தியில இருந்து வரக்கூடிய இந்த இடத்துல தான் இந்த அவர்கள் காளாஞ்சி கொடுக்கப்பட்டிருந்தது கொடிச்சிலை செய்பவர்களுக்காக. முன்னுக்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நந்தி கொடிகள் எல்லாம் கம்பீரமாக பறக்கிறது. நல்லூர் கோயிலையும் வந்து நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. அந்த விஷயத்தை எல்லாம் அங்கே போய் பார்க்கலாம். அதே மாதிரி தான் சின்ன சின்ன கொடிகள் எல்லாம் கட்டி அலங்கரிக்கப்பட்டு இந்த விஷயங்கள் இங்கே மேற்கொள்ளப்படுகிறது. பாரம்பரியம் மாறாத பண்பாட்டியல் மாறாத அந்த நடைமுறைகள் இந்த இடத்துக்கு அல்லது இந்த கோவிலுக்கு இந்த மக்களுக்கு பரிச்சயமானது. இனி ஒரு மாதத்துக்கு அப்படியே யாழ்ப்பாணம் களை கட்டி இருக்கும் நல்லூர் கந்தசுவாமி கோயில். வெளியில பார்த்தா மகோற்சவம் என்று சொன்னாலும் உள்ளே இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட நுணுக்கமான விஷயங்கள் நிறையவே இருக்குது. தொடர்ந்து வருகிற நாட்களையும் இதெல்லாவற்றையும் பதிவு செய்கிறேன். வீட்டினுடைய உட்பகுதி முழுவதுமே இந்த நந்தி கொடிகள், அதே மாதிரி தான் தமிழருடைய பண்பாட்டியல் இந்த கும்பம் குத்துவிளக்கு இப்படியான விஷயங்கள்லாம் தனித்துவமாக இருக்கும். அது எல்லாமே அலங்கரிக்கப்பட்டு எல்லாமே தயாராக இருக்கிறது. உள்ளுக்கு வந்து பூஜை எல்லாம் இடம்பெற்று தான் இந்த கொடிச்சியிலே இங்கே இந்த எடுத்துக்கொண்டு போவினோம். இந்த பரம்பரையிலே பரம்பரையாக தேப்பன் புள்ளிகள் அப்படி என்று சொல்லி கொடுத்து வருகிறோம். நாங்கள் தான் கொடுக்க வந்து ஆதியிலே நல்லூரில் எக்ரிமெண்ட் எழுதியாச்சு. செங்குந்தர் தான் இந்த கொடிச்சியில் கொண்டு போகணும். அப்போ அது வந்து எந்த மாற்று கருத்து இல்லாமல் இப்போ போய்கொண்டே இருக்குது. பரம்பரையாக போய்கொண்டு இருக்கு. அதனால் நாங்கள் இங்கேருந்து போகிறது நல்லூருக்கு போகிறது எங்களுக்கே ஒரு பெருமை. உங்களுக்கு தெரியும் எவ்வளோ காலமாக நடக்குது? இது எனக்கு இப்போ 80 வயசு ஆகுது. நாங்கள் சின்ன வயசுலேருந்தே கோயிலில் பக்தி தான். இப்போ நல்லூர் வாலியம்மன் கோயில்களோட இருக்கிறதோடைய பிரச்சனை இல்லை, நன்று போகுது. நாங்களும் அதுக்கு ஆதரவு கொண்டு இருக்கிறோம். இங்கே என்ன நடக்குது? என்ன நடக்குதுங்க? இப்போ இங்கே கொடிச்சியில் கொண்டு போகிறது. கொடிச்சியிலாம் ஒழுங்கு செய்து உள்ளுக்கு இருந்து தூக்க போயிடும். கொடிச்சியிலே இங்கே இருந்து கொண்டு போய் அங்கே கட்னாசிவங்கிற ஒரு தேர் முட்டி இருக்கு. தேர் அது இதுக்குன்னு இந்த கொடிச்சியில் கொண்டு போகிறதுக்குன்றே சரி கட்டி வச்சிருக்க ஒரு தேர். அந்த தேரில் வச்சு எடுத்துக்கொண்டு நல்லூர் 10 மணிக்கு முன்னே போகணும். இப்போ அதுதான் இங்கே நடந்து கொண்டு இருக்கு. நீங்கள் எப்போ அதை கொண்டு போட அனுபவம் உங்களுக்கு இருக்கா? என்ன மாதிரி இதை கொண்டு போட அனுபவம் உங்களுக்கு இருக்கா? நாங்கள் தொடர்ந்து வந்து கொண்டு தானே இருக்கிறோம். இதுகளை பார்க்குறதுக்காக அவைகள் செய்கிறது. நாங்கள் இங்கே ஒரு வயல்வெளி கன்சாவிலன்னு சொல்லி கோயிலுக்கு அதுக்கு நாங்கள் வருஷம் கொடுக்குறோம். எங்களுடைய பரம்பரை தான் கோயில்கள் கரைவட்டி, திருக்கேஸ்வரம், வள்ளிய கோயில் எல்லாம் இந்த செங்குந்தர் பரம்பரை. அது அக்ரிமெண்ட்லேயே எழுதியாச்சு. அதுலேருந்து ஒரு தரம் மாற்றியில அப்படியே கொடுத்து கொண்டு வாரோம்.
வரீங்க 300 வருஷம் 3 தலைமுறைக்கு மேலே ஓடும். இங்க இருந்து என்ன செய்யறது? இங்க இருந்து போய் தேர் கொண்டடி வைரவலடியில் இருக்கு. அங்கே போய் அந்த முருகன் கோயிலிருந்து தேரில் கொண்டு நல்லூருக்கு 10 மணிக்கு போய் சேரு. உங்களுக்கு எத்தனை வயசு ஆகுது? இப்போ எனக்கு 60. உங்களோட வரலாறு தெரிய விழா காலம் ஐயா? உங்களோட வரலாறு தெரிய விழா காலம்? நாங்களுக்கு ஒரு 30 வருஷம். அதுக்கு முன்னுக்கு முன்னும் நாங்கள் தானே ஓய்வாரம் நாங்கள் கோயிலுக்கு. அதே நீங்க இதே தான் கொடுக்கணும்ன்ற ஒரு நடைமுறை எழுத்துலேயே அதுக்கு ஆரம்பத்திலேயே எழுத்துலேயே இருக்கு. இதே தான் கொடுக்கணும். எந்த காலம் 3 தலை 4 தலைமுறை கொடுக்க வேண்டி வருவீங்க. சந்தோஷம் தானே? திருவிழா தொடங்குறதே நீங்க கொடுத்துட்டேன். அற்புதமான நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்த கொடிச்சீலையினுடைய அழகாக அற்புதமாக பக்திபூர்வமாக ஜெகதீஸ்வர சிவாச்சாரியார் அவர்கள் இந்த வழிபாடுகள் எல்லாம் நிறை மந்திரமாக நிறைவேற்றிக் கொள்கிறார்கள். ஆகவே அற்புதமாக பக்திபூர்வமாக இன்றைக்கு கொடிச்சீலை எடுத்துச் செல்லுகின்ற அழகாக நல்ல மங்கள வாத்திய கோஷம் முழங்க இன்றைக்கு
கள்ளிவங்காடு சந்தை பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த செங்குந்தர்கள் அன்றைக்கு வந்து காளாஞ்சி கொடுத்திருப்பினோம். அந்த வீட்டை இருந்து தலையில சுமந்து வரப்பட்டு பின்னர் இந்த கோவிலில் இடம்பெற்றக்கூடிய பூஜை வழிபாடுகள் இதெல்லாம் முடிந்ததுக்கு பிறகு தேரிலே இழுத்துச் செல்லப்படுகிற ஒரு அற்புதமான காட்சி. வருஷம் வருஷம் இந்த பழமை மாறாமல் பண்பாடுகளோடு சேர்த்து செய்யப்படுகிற ஒரு அற்புதமான விடயமாக இது இருக்கிறது. இது மாத்திரமல்ல, இன்னும் நிறைய விஷயங்கள் நல்லூருக்கு தனித்துவமாக இருக்கிறது. நல்லை கந்தனுக்கு நல்லை கந்தனுக்கு நல்லை கந்தனுக்கு நல்லை கந்தனுக்கு வேல்வேல் முருகா வேல்வேல் முருகேல் வேல்வேல் முருகா வேல்வேல் முருகா நல்லனுக்கு வேல்வேல் முருகா நல்லை கந்தனுக்கு. வரலாற்று சிறப்பு மிகுந்த நல்லூர் கந்தசாமி ஆலயத்துக்கு செங்குந்த மரபினராலே திருத்தேரிலே வைக்கப்பட்ட கொடிச்சீலை வருகிறது. அழகான கொடிச்சீலையை இப்பொழுது செங்குந்த மரபினரோடு முருகப்பெருமானுடைய அடியவர்கள் இந்த வீதியிலே எடுத்து வருகிறார்கள். அழகாக தேவாதி தேவர்கள் பூமாரி சொரிய பூதகன நாதரெல்லாம் முருகப்பெருமானுடைய புகழ்பாட பஞ்சதுமி முழங்க பாரிருள்ளோர் அர்ப்பரிக்க அஞ்சலிப்போர் மெசிலித்து ஆனந்த கண்ணீர் சொரிய பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் சகிதமாக நெல்லைக்கந்தனுடைய ஆலயத்துக்கு கொடிச்சீலை வருகிறது. வேல் வேல் முருகா 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 வேல் வேல் அரகரோகரா 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 வெற்றிவேல் முருகா வெற்றிவேல் முருகா வெற்றிவேல் முருகா வெற்றிவேல் முருகா. கொடிச்சீலை இப்பொழுது அழகாக பருத்தித்துறை வீதிக்கு வந்து கொண்டிருக்கிறது. செங்குந்த மரபினராலே அங்கே சிதம்பர கோயிலுக்கு கொடிச்சீலை கொடுத்தவர்கள் இன்றைக்கு நல்லூர் கந்தசாமி ஆலயத்துக்கு கொடிச்சீலை கொடுக்கின்ற மரபிலே இருக்கிறார்கள். ஏராளமான அடியவர்கள் ஆகவே வரலாற்று சிறப்போடு இருக்கின்ற நல்லூர் கந்தசாமி ஆலயத்தினுடைய கொடியேற்ற பெருவிழா நாளைய தினம் 2025/7/29 செவ்வாய்க்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெற இருக்கிறது. அதையொட்டி முதலாவது நாள் கொடிச்சீலை இப்பொழுது எடுத்து வரப்படுகிறது. உலக தொலைக்காட்சி நேயர்களே, இங்கே நடைபெற்றுக் கொண்டிருப்பது நல்லூர் கந்தசாமி ஆலயத்தினுடைய கொடிச்சீலை கொடுக்கின்ற மரபு கொடிச்சீலை. இப்பொழுது அழகான இந்த வீதிக்கு சட்டநாதர் வீதி வழியாக பருத்தித்துறை வீதியை அண்மித்துக் கொள்ள இருக்கிறது. ஆகவே அன்பர்களே, அடியவர்களே, முருகப்பெருமானுடைய 25 நாள் உற்சவ பெருவிழாவும் மிக சிறப்பாக அமைய இருக்கிறது. ஆகவே எங்களுடைய கைக்கோள வம்சத்தினர் இந்த கொடிச்சீலையை மிக அழகாக நிறைவேற்றி கொண்டு வருகிறார்கள். ஆமா, அற்புதமாக கைக்கோள இருக்கின்ற செங்குந்த மரபினர் இந்த கொடிச்சீலை வழங்குகின்ற வைபவம் வெகு கோலாகலமாகவும் வெகு சிறப்பாகவும் எம்பெருமான் முருகப்பெருமான் ஆலயத்துக்கு எடுத்துச் செல்லப்படும் சித்திர தேரிலே ஆரோகணித்து கொடிச்சீலை வந்து கொண்டிருக்கின்ற இந்த அரும் காட்சி
சட்டநாதர் வீதியிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. மங்கள வாத்திய இசை முழங்க அந்த தேரிலே வெற்றிவேல் முருகனுக்கு பெருமானுடைய இந்த கொடிச்சீலை வைபவம் சட்டநாதர் வீதியிலே சித்திர தேரிலே ஆரோகணித்து வந்து கொண்டிருக்கின்ற காட்சியினை பார்க்கின்றோம். முருகா முருகா முத்துக்குமரா வேல் முருகா என்று சொல்லப்படுகின்ற நல்லை கந்தனுக்கு நாளைய தினம் பாலை 10 மணிக்கு கொடியேற்ற வைபவம் இடம்பெற இருக்கின்றது. அந்த வைபவத்துக்கான கொடிச்சீலை செங்குந்த மரபினரின் வழித்தோன்றலிலே பரம்பரையாக வழங்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையிலே இன்று அடியார்கள் புடைசூழ மங்கள வாத்திய இசை முழங்க தங்க ரதத்திலே தேரிலே ஆரோகணித்து கொடிச்சீலை இவர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற காட்சியினை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அன்பாக எம்பெருமானுடைய கொடிச்சீலை வைபவம் நாளை இடம்பெற இருக்கின்ற வேளையிலே எம்பெருமானுக்கு கொடிச்சீலை வழங்குகின்ற மரபினரான செங்குந்தர் மரபினர் கொடிச்சீலையை வழங்கி அந்த கொடிச்சீலை சித்திர தேரிலே ஆரோகணித்து சட்டநாதர் வீதி வழியாக இவர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற காட்சியினை காண்கின்றோம். பருத்தித்துறை வீதியிலே வேல்மட கோயிலே இருந்து தேர் வருகிறது. ஆகவே வாகன உரிமையாளர்கள் வாகனங்களை நிறுத்திக் கொள்ளுங்கள். வாகன உரிமையாளர்கள் வாகனத்தை நிறுத்த சட்டநாதர் சிவனாலய முன்றலிலே இந்த அழகான அற்புதமான தேர் தமிழ் மன்னர்களுடைய ராசதானி ஈழ நாட்டிலே தமிழ் மன்னர்கள் மணிமுடி தரித்து போலோச்சிய காலத்திலே அவர்களின் ராசதானியாகிய நல்லூரிலே நடுநாயகமாக விளங்கியது நல்லூர் கந்தசாமி கோவில். அந்த நல்லூர் கந்தசாமி கோவில் யாழ்ப்பாண ராட்சிய வரலாற்றுக்கும் நல்லூர் கந்தசாமி ஆலயத்துக்கும் நீண்ட தொடர்பு இருக்கிறது. தல வரலாற்றுக்கு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. யாழ்ப்பாண மக்களினுடைய எழுச்சியும் வீழ்ச்சியும் கந்தசாமி கோவிலினுடைய தர வரலாற்றுடன் நல்லூர் கந்தனுடைய தல வரலாற்றுடன் பின்னி பிணைந்திருக்கிறது. ஆகவே அன்பர்களே, தொலைக்காட்சிக்கு முன்பாக இருந்து இந்த தரிசனத்தை பெற்றுக்கொள்பவர்கள் நாளைய தினம் 2025 ஆண்டு இந்த ஆடி திங்களிலே செவ்வாய்க்கிழமை காலை 10 மணிக்கு நல்லூர் கந்தசாமி ஆலயத்தினுடைய கொடியேற்ற பெருவிழா மிக அற்புதமாக நடைபெற இருக்கிறது. இந்த கொடியேற்ற பெருவிழாவை ஒட்டி கைக்கோளர்களினாலே செங்குந்த மரபினராலே கொடிச்சீலை எடுத்து வருகின்ற அந்த அழகான காட்சி அமைகிறது. ஆகவே அற்புதமான நிகழ்ச்சி அமைகிறது. வேல் வேல் முருகா, வேல் வேல் முருகா. மாநகர சபைக்கு முன்பான இந்த இடம் இதோட வந்து நாளைக்கு வீதி மூடப்பற்றும். இப்போ அந்த தேரில் அந்த விஷயம் எல்லாம் கொண்டு வரப்படுகிற அந்த நடைமுறை இன்றைக்கு மாலை வைரவர் சாந்தி இடம்பெற்றதை தொடர்ந்து வந்து இந்த பாதையெல்லாம் பூட்டப்பட்டு நாளைய கொடியேற்றம் 25 நாட்கள் திருவிழா அதுக்கு முற்றுமுழுதாக எல்லா விஷயமுமே தயாராகிடும். இந்த நல்லூரானுக்கு சிறப்பான விஷயம், நூற்றாண்டுகளாக இந்த தண்ணி பந்தல் அதே மாதிரி தான் நிவாரண பந்தல்கள் எல்லாம் அமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அல்லது அமைக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கெல்லாம் மிக நீண்ட வரலாறுகள் இருப்பதாக எல்லாம் பல்வேறுபட்டவர்கள் சொல்வார்கள். எப்படி கோவில் தயாராகி கம்பீரமாக அங்கே இருக்கிறது. வளமையா போன வருஷம் எல்லாம் அறிமுகப்படுத்தக்கூடிய விடயம் எல்லாம் இந்த முறையும் இருக்குது. அப்படியே நாளைய நாளில் மகோற்சவம் காண இருக்கிற நல்லை கந்த பெருமான் எல்லா விதமான தயார்படுத்தல்களும் இடம்பெற்று முடிவடைந்திருக்கிறது. இந்த வாயில் பகுதி இதெல்லாம் மணி வேல் இதெல்லாம் புதுசாக ஒவ்வொரு வருஷம் அவங்கள்ட்ட செய்யணும். அதே மாதிரி தான் இந்த பக்கம் நான் அந்த பந்தல் எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன். நிறைய தண்ணி பந்தல்கள் அல்லது பந்தல்கள் தங்கி போவதற்கான அந்த வாய்ப்புகள் இதில் கொடுக்கிறது. அங்கே ஆரம்பித்திருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய பவனி அந்த கொடிச்சீலை கொண்டு வருகிற அந்த பயணம் என்பது
இப்போது கோவிலுக்கு முன்பாக வந்திருக்கிறது நிறைய பேர் சாம்பிராணி, கும்பம், குத்து விளக்கு இப்படியான விஷயங்கள்லாம் வைத்து அந்த விடயத்தை வரவேற்கிறார்கள்.